ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸ்பைசி அண்ட் ஜூஸியான மேகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி இங்கே நான் 2 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து பாதி பொடி பொடியாகவும் பாதி வகுந்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே மேகியை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுக்கோங்க. மேகி முழுகிற அளவுக்கும் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் 2 மேகி பேக்கெட் மசாலா அதிலே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ மேகி பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இது ஒரு 1.5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம இதை மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தனித்தனியாக பிரிஞ்சு நூடுல்ஸ் வந்தோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக நீங்கள் வடித்து வச்சுருங்க. நம்ம வடித்து இதை தனியாக ஆற விட்டுடலாம். நம்ம எண்ணெய் சேர்த்ததால நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். இதை இப்போ தனியாக நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் வெடித்தோடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடணும். அப்படியே தோல் மட்டும் தான் தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி சேர்த்துக்கலாம். இல்லைனா உருளைக்கிழங்கு, முட்டை அதுவும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட்டை 1/2 நிமிஷம் இது மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேரட் வேகும்போது குழையாது. இப்போது கேரட் லைட்டாக வெந்தோன்னா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இங்கே நான் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இது மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம சொன்ன மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. கேரட்டுக்கு மட்டும்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துடலாம். ஏன்னா மேகி மசாலாலே உப்பு இருக்கும், நூடுல்ஸ்க்கான உப்பு. நம்ம சேர்த்த காய்கறி மசாலாஸ்க்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் திக்கானோன்னா நம்ம மேகி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னா நம்ம இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்து நூடுல்ஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் நார்மல் கரண்டியால் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி மசாலா எல்லா நூடுல்ஸ்லேயுமே படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், இது நல்லா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. இது நல்லா ஜூஸியாக நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் நம்ம ஸ்பைசி அண்ட் ஜூஸியான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.